நீட் எந்த மாநிலத்தில் இல்ல? கம்யூனிஸ்ட் ஆளக்கூடிய மாநிலத்தில் இல்லையா? மம்தா பானர்ஜி ஆளக்கூடிய மாநிலத்தில் இல்லையா? ஜம்மு காஷ்மீர்ல இல்லையா? எங்க இல்ல? தமிழ்நாட்டில் மக்கள் பாஸ் பண்ணலையா? 1.5 லட்சம் பேர் ஆண்டு உதவி எழுதிட்டு இருக்காங்க. நம்பர் 1ல இருந்து 10க்குள்ள நம்ம தமிழர்கள் வந்து நிக்கிறாங்க. அப்ப நீங்க நீட் வேண்டாம், இன்ஜினியரிங் இருக்கட்டுமா டெஸ்ட், லாக் இருக்கட்டுமா, கிளாட் டெஸ்ட் இருக்கட்டுமா, ஜேஇ நீட் இருக்கட்டுமா? அப்ப நீட் மட்டும் தான் வேண்டாமா? இன்ஜினியரிங்க்கு வந்து நுழைவுத் தேர்வு இருக்கலாம், இதுக்கு லாக் வந்து நுழைவுத் தேர்வு இருக்கலாம், மருத்துவத்துக்கு மட்டும் நுழைவுத் தேர்வு கூடாதா? என்னைக்கா இவங்க எது பேசியிருக்காங்களா? கிளாட்ங்கிற எக்ஸாம் என்னது? டெட்டுங்கிற எக்ஸாம் என்னது? ஜேஇங்கிறது என்னது? அந்த எக்ஸாம் பத்தி என்னைக்கா பேசியிருக்காங்களா? நீட் பத்தி என்ன? நீட்ல தான் பல ஆயிரம் கோடி ரூபாய் இருக்கக்கூடிய மருத்துவத்துக்கான சீட் இருக்கு. அதுல தொழிலதிபர்கள் உட்கார்ந்து தொழில் பண்ணிட்டு இருக்காங்க, மருத்துவக் கல்வியை தொழிலா பண்ணிட்டு இருக்காங்க. ஏழை மாணவர்கள் டொனேஷன் இல்லாம சேரலையா? இதுக்கு முன்னாடி நாமக்கல்ல ஒரு குறிப்பிட்ட பள்ளி கல்விகள்ல மட்டும் 4-5 பேர் மட்டும் வந்து பாஸ் பண்ணிட்டே வந்தாங்க. 100 பேர் பாஸ், 200 பேர் பாஸ்ங்கிறது இல்லையா? இப்ப அரியலூர்ல, பெரம்பலூர்ல கிராமங்கள் தோறும் மாணவர்கள் வந்து பாஸ் பண்ணிட்டு வரலையா? எப்படி நடக்குது? அப்ப நீட் வந்து ஒரு எல்லா ஏழைகளுக்கும் வாய்ப்பு கொடுத்திருக்கா இல்லையா? அதுல இன்னும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு 10% இடஒதுக்கீடு கொடுத்தாரு மாணவர்களுக்கு, அரசு பள்ளி மாணவர்களுக்கு. அரசு பள்ளி மாணவர்கள், ஏழை மாணவர்கள், கையில 10 பைசா இல்லாதவங்களுக்கு சேர்றதுக்கு வாய்ப்பு கிடைச்சா வரலாற்று அந்த வாய்ப்பு கிடைக்குமா? ஏழை மாணவர்கள் மருத்துவ கல்வி பத்தி கனவு காண முடியுமா? இப்ப நீட்னால தான் சாத்தியமா இருக்கு. அப்ப நீட்டை கொண்டு வந்த பிஜேபி ஆகட்டும், அதை அமல்படுத்தி இடஒதுக்கீடு கொண்டு வந்த அதிமுக விமர்சிக்கிறீங்க நீங்க. சரி, நீட் எந்த வருஷம் முதல்ல தூக்கி சொல்லட்டும், திமுக சொல்லட்டும். எதிர்க்கிறலாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? வெறும் அரசியல், நியாயமற்ற அரசியல், பொய் சொல்லக்கூடிய, மக்களுக்கு அதை பத்தி தெரியாதுங்கிறக்கா சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களுடைய கட்சியில் இருக்கக்கூடியவர்கள், அவங்களுடைய ரசிகர்கள் வந்து தற்குறின்னு சொன்னதுக்காக இன்னைக்கு நிறைய அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லியிருக்கிறாரு. அவங்க எல்லாம் தற்குறி கிடையாது. உங்களுடைய அரசியல் எல்லாரையுமே வந்து இழிவுபடுத்தி பேசுவாங்க. திமுக இந்த மாதிரி இழிவுபடுத்தி பேசுறதெல்லாம் ஒரு புது விஷயம் இல்ல. சங்கி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, எடுபடி அப்படிம்பாங்க, எடப்பாடின்னு சொல்ல மாட்டாங்க, எடுபடின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது மாதிரி நிறைய அவமானமான வார்த்தைகளை வந்து திரு எடப்பாடி பழனிசாமியை தனிப்பட்ட முறையிலே குறிப்பிட்டு எவ்வளவு அவமான வார்த்தையெல்லாம் சொல்லியிருக்காங்க. பாஜக அப்படித்தான் பேசுவாங்க. இது மாதிரி நிறைய பேசுறது திமுகவுக்கு வந்து புதுசு கிடையாது. திரு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி போன்றவர்களை ஊக்கமளிக்கக்கூடிய கட்சி அது. தீப்பொறி ஆர்வம் போன்றவர்கள்லாம் அங்கே வந்து பெரிய அங்கீகரிக்கப்பட்ட பேச்சாளர் இருந்தவங்க. ஆபாசமா, நாராசமா, தரக்குறைவா, பயங்கரமா பேசுவாங்க. எல்லாருக்குமே தெரிஞ்சது. தற்குறிங்கிறது திமுகவுடைய கணக்கை பார்த்தா ரொம்ப கம்மியான விமர்சனம். ஒரு ஒரு சுயறிவு இல்லாத, படிப்பறிவு இல்லாத, ஒரு இன்டெலிஜென்ட் இல்லாத அப்படிங்கிற ஒரு விமர்சனம் தான் அது. திமுகவுடைய ட்ராக் ரெக்கார்ட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான விமர்சனம். பிஹைண்ட் வுட்ஸ் பியாண்ட் தி நியூஸ் வித் ரங்கராஜ் பாண்டே. டைட்டில் ஸ்பான்சர் கிராண்ட் ராயல் டூர்ஸ். உங்க ஒவ்வொரு ட்ரிப்பையும் ஸ்வீட் மெமரிஸ் ஆக்க கிராண்ட் ராயல் டூர்ஸ்க்கு வாங்க.